Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/8/2025 சனிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வோர் உண்டு. அதில் அவர்களுக்கு ஒரு பிடித்தமும் உண்டு. இந்த பிடித்தம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டது அல்ல, கொடுத்து அனுப்பியது. ஏற்கனவே அவர்களுக்கு திணிக்கப்பட்ட குணத்தில் இதுவும் ஒன்று. இறைவனால் அருளப்பட்ட வரம் அது. சும்மா இருக்க முடியாது. ஏதேனும் இருந்தால் இல்லாதவருக்கு அதை தானமாக கொடுப்பதில் விருப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட புண்ணியவான்களும் இருக்கிறார்கள், அவ்வப்போது பிறக்கின்றார்கள். இதை விளக்கும் ஸ்லோகங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்றை இன்று பார்ப்போம். லக்னம் மேஷம், 12 சுக்கிரன், தர்மவான். இந்த 3 வார்த்தைகள் தான் இந்த ஸ்லோகத்தில். லக்னம் மேஷம், 12 சுக்கிரன், தர்மவான், முடித்து விட்டது. மீதம் உள்ள விஷயங்களை நாம் தான் கண்டுணர வேண்டும். பார்ப்போம், என்னவென்று பார்ப்போம். மேஷம் லக்னம், 2ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு உடையவன் சுக்கிரன். இந்த 2ஆம் இடம் செல்வத்துக்கும் இதுதான். பேச்சு, அதிர்ஷ்டம், வாக்கு, கல்வி எல்லாம் இந்த 2ஆம் இடம்தான். இந்த 2ஆம் இடம் செல்வம் என்று காட்டுவதால் இந்த வீட்டிற்கு உடையவன் எண்ணிலை பெற்றிருக்கின்றான். ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, மறைவு ஸ்தானமா, இவைகளெல்லாம் நாம் பார்த்து ஆராய வேண்டும். அப்படி பார்த்தால் மேசத்துக்கு 12 மீனம், சுக்கிரனுக்கு அது உச்ச வீடு. ரிஷபத்துக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்ற ஸ்லோகம் என்ன? ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவத்திலிருந்து அந்த பாவாதிபதி எத்தனையாவது பாவம், இது முதலில் பார்க்க வேண்டும். அடுத்து லக்கணத்திற்கு அது எத்தனையாவது இடம், இதையும் பார்க்க வேண்டும். இது நாம் ஏற்கனவே படித்தது. சரி, அந்த பாவத்திற்கு எத்தனையாவது இடம் எதை சொல்லும்? நடுவில் நடக்கின்ற விஷயங்களை சொல்லும். ஆரம்பத்தில் எப்படி என்று சொல்லும். எதை அனுபவிப்பார் பெரும்பாலும் என்று சொல்லும். லக்கணத்திற்கு முடிவை சொல்லும். இதன் கருத்து, இப்பொழுது பாவத்திற்கு நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் இடைப்பட்ட காலத்தில் கோடீஸ்வரனாக இருப்பான். லக்கணத்துக்கு மறைவுற்றால், கெட்டுப்போனால் கடைசியில் கஷ்டம். இந்த 2 நிலைகளை பார்ப்பார்கள். பாவத்திற்கு மறைவு ஸ்தானமாக இருந்து லக்கணத்திற்கு நல்லபடியாக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டம், ஆனால் அந்திய காலத்தில் செல்வச் செழிப்பு. இதுதான் கணக்கு, மறந்து விடாதீர்கள். இங்கே இந்த பாவத்திற்கு 11ஆம் இடம் உச்சம், சம்பாதனைக்கு பஞ்சமே இல்லை. லக்கணத்துக்கு 12 விரயமாகும். ஆனால் இந்த விரயம் எப்படி? சுக்கிரன் உச்சம், பற்றாக்குறைக்கு அது குருவின் வீடு. எனவே சுப விரயம், நல்விரயம், பாராட்டுக்கு உரிய விரயம் நடக்கப்பட வேண்டும், நடக்கும். அப்படி பார்த்தால் தர்மம் செய்யும்போது பண விரயம் ஆகின்றது,
புண்ணியமும் சேருகின்றதே. எனவே லக்கணம் மேஷம், 12 சுக்கிரன் தர்மத்துறை, தர்மவான். இங்கே லக்கணத்திற்கு 12 சுக்கிரன் உச்சம். ஆனால் அடுத்த வீடு, மேஷத்துக்கு அடுத்த வீடு ரிஷபம், பணத்துக்கு உரிய இடம். அந்த இடத்திற்கு அவன் லாபஸ்தானம். சம்பாதிப்பான், சம்பாதித்ததை தர்மத்திற்காக செலவு செய்வான். அன்பர்களே, பார்க்கின்ற முறையையும் அந்த கிரகத்தின் தன்மையை வைத்து எதை போன்ற செலவு என்று அறிகின்ற ஒரு பாங்கையும் கண்டோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். எதை செய்தால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்குமோ அதை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும், நீங்கள் காட்டுகின்ற உங்கள் திறமைகள் அனைத்தும் இன்றைய நலனுக்காக அல்ல, நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுபவைகளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஓவர் டோஸ் கூடாது என்பார்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்தான். நன்றாக இருக்கிறது என்று நிறைய உண்டால் வயிற்றுக்கு கேடு சொல்வார்கள் அல்லவா? அதுபோல் அதிகப்படியான உணர்ச்சி வேகத்தால் அதிகப்படியான வேலை செய்து கெடுத்து கொள்ள வாய்ப்பு உண்டு. எனவே எதையும் அளவோடு செய்ய வேண்டும் என்று. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாள். என்ன சொன்னீர்களோ அதை இன்று செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். வீடு தேடி இன்று பதவி வரும். நீங்கள் அலைய வேண்டாம், உங்களை தேடி வருகிறது நன்மை. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தேவையில்லா ஒரு செலவினை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். இதில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், செய்யும் போதே தெரியும் இது தேவையில்லாதது என்று, இருப்பினும் செய்வீர்கள் என்று காட்டுகிறது. எனவே கவனம். துலாம் ராசி அன்பர்களே, நீடித்த நற்புகழ் உண்டு, லாபம் உண்டு. இன்று உங்களோடு சேருகின்ற நண்பர் இருக்கிறாரே, நண்பரோ நண்பர்களோ அற்புதமானவர்களாக அமைகிறார்கள். இன்றைய தினம் செய்யும் செயலால் அதிகப்படியான லாபத்தை பெறுவீர்கள். நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, ஒரு கடுமையான வேலை உங்களிடம் ஒப்படைக்கப்படும். அதை நிறைவாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமையால் அல்ல, ஏற்கனவே நீங்கள் பெற்ற அனுபவத்தை பயன்படுத்தி வெல்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் செய்கின்ற செயலுக்கு உச்சகட்ட நன்மை கிடைக்கும். நல்ல நாள், மிக மிக நல்ல நாள்.
மகர ராசி அன்பர்களே, கவனம் தேவை, செயலில் கவனம் தேவை. நல்லது நடக்கும், இது கிடைக்கும் என்று நம்பி நீங்கள் ஒரு செயல் செய்ய அது கிடைப்பதாக காட்டவில்லை. எனவே செய்யும் செயலில் அதிக கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, கடும் முயற்சி செய்து எதை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை பெறுகின்ற நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, தேவையில்லா செலவு இன்று நீங்கள் செய்யும் ஒரு செலவு. அதை தடுக்க முடியாது, நீங்களும் நிப்பாட்ட மாட்டீர்கள். ஏனென்றால் வாக்கு கொடுத்து விட்டீர்கள். சற்று கவனம் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.